எங்கிட்ட இந்த நோக்கம் இது ஒரு வழிபாடாக நாங்கள் செய்கிறோம். நல்லூர் கந்தனுக்கு நல்லூர்வர்களுக்கு 33 கோடி தேவர்களுக்கு வேண்டியதுக்காண்டி நாங்கள் அதை ஒழுங்காக நல்ல அன்போட பணிவோட நிதியும் பெறுவான். செல்வ சன்னதியான் ஆலயத்தினுடைய பெருந்திருவிழா ஆரம்பமாகி இன்று சப்பரத திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு பொழுதிலே நாங்கள் செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிறைஞ்சிருக்கிறோம். அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கப்படக்கூடிய செல்வச்சன்னதியிலே இன்றைய நாள் சிறப்பான விசேடமாக நான் ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அன்னம் உவந்தளிக்கும் அன்னதான கந்தன் அல்லவா? அந்த வகையிலே நாங்கள் விசாகரத்னம் ஐயா அவர்களுடைய அன்னதான மண்டபம் ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலே அமைந்திருக்கிறது. அந்த அன்னதான மண்டபம் சரஸ்வதி அம்மன் ஆலயத்துக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற அந்த மண்டபத்திலே இப்போது அங்கே அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சிறப்பான ஒரு காட்சியோடு நாங்கள் இணைய இருக்கிறோம். அருமையான அந்த அன்னதான பணி சுவரவே இடம்பெறுகிறது. வாருங்கள் பார்ப்போம். அழகுக்கு அழகு சேர்க்க அற்புதமாக கோவில் கொண்ட தொண்டைமனார செல்வச்சன்னதியிலே சரஸ்வதி மண்டபத்துக்கு அருகிலே நீங்கள் அந்த செல்லுகின்ற பாதையை நான் இப்போது காட்டுகிறேன். அருமையான ஒரு பொழுதிலே திரு அமரர் விசாகரத்னம் ஐயா அவர்களுடைய மண்டபம் சிறப்பான ஒரு மண்டபத்தை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கும் அன்னம் அளிக்கக்கூடிய வகையிலே பல அடியவர்களை தங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய கனடா நாட்டிலே இருந்து விசாகரத்னம் ஐயா அவர்களுடைய புதல்வன் இந்த மண்ணிலே வந்து சிறப்பானது ஒரு பணியை சுவனவே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாரியாரும் அவருடைய உறவினர்களும் சேர்ந்து அந்த பணியை எல்லையில்லாத ஒரு அளப்பணியை செய்து வண்ணவிருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம். உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிற உங்களோடு இந்த செந்நிதியும் தருவான் செல்வச்சன்னதியானிலே அன்னதான மடங்கள் பல இருக்கின்றன. அந்த வரிசையிலே இந்த அன்னதான மண்டபம் வெறுபோரை வெறுக என்று வரவேற்பது சிறப்பு. அதிலும் கடுஞ்சொற்கள் இல்லாமல் எல்லோரையும் அன்போடு உபசரிக்கிற ஒரு மடம் என்றால் விசாகரத்னம் ஐயாவை பற்றி தெரியாதவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு எல்லோரோடும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மடம். அவரை நினைத்தாலே இந்த மண்டபத்தினுடைய சிறப்பை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை கூட மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு நீதிமன்ற நீதவான் அவர்கள் கூட இந்த மண்டபத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அது ஒரு சிறப்பை தரக்கூடிய மண்டபம். அதே போல ஒரு பரந்துபட்ட ஒரு சிறப்புக்குரிய சிரேஷ்ட பூசகராக இருந்தவர். அது மாத்திரமல்ல, சமாதான நீதவானாக இருந்த தேவேந்திரம் ஐயா அவர்கள் சிறிது காலம் சிறப்பாக இந்த மனத்தை வழிநெறிப்படுத்தினார். அதன் பின்னர் அவர் இறைபதம் அடைந்த பின்னர் அவருடைய சகோதரன் மீண்டும் இந்த மடத்தை பொறுப்பேற்றிருக்கிறார். அருமையாக கனடா நாட்டில் இருந்தாலும் ஈழத்திலே வந்து இந்த சிறப்பான தொண்டர்களோடு இணைந்து இந்த பணியை செய்கிற அவர்களோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் இப்போது மண்டபத்தை நோக்கி நகர இருக்கிறோம். பாருங்கள், அந்த மண்டபத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம். அருமையான அன்னதானம் அளிக்கின்ற நேரம் உங்களோடு நாங்கள் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்போதும் செல்வச்சன்னதிக்கு வந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானமும் ஏனைய திருவிழா காலங்களில் வந்தால் கூட அடியவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்தை அவர்கள் வகிபாகமாக கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பலதரப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருப்பவர் எங்களுடைய செல்வச்சன்னதியானுடைய தெய்வீக அரங்கை வழிசமைத்து கொடுத்த ஒரு பெருந்தகை. இந்த ஆண்டு செல்வச்சன்னதியான் கலாமன்றம் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், அந்த அரங்கு சிறப்பை தருகிறது என்றால் அதை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய பணி இன்னும் தொடர வேண்டும். இந்த அன்னதான பணி மாத்திரமல்ல, அந்த அரங்குக்கான பணிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பணியை வாழ்த்திக் கொண்டு உள்ளே நகருவோம். பாருங்கள்.
ஐயா ரெண்டாம் முறை மூன்றாம் முறை வைக்கலாம் கணக்காக வைக்கிறோம் கொட்டக்கூடாது இதாக என்ன பாடி ஐயா ஐயா இந்த பணியை எங்களுக்கு விட்டு சென்ற விசாரணம் ஐயா, தெய்வேந்திரம் ஐயா, ஜோகம் ஐயா, அவற்றை வழிகளில் சசி ஐயா, அவற்றை மக்கள் தம்பிமார் எல்லாரும் பணியை விட்டு சென்றிருக்கிறவங்கள்ட்ட அந்த பணியை நாங்கள் அவனுடைய ஆத்மா சாந்திக்காண்டியும் அவன் இதுக்காண்டியும் நாங்கள் அதை ஒழுங்காக நல்ல அன்போடு பணிவோடு செய்து கொண்டு வரோம். யாரையும் இதென்னாமல் கரைச்சல் கொடுக்காமல் அன்பாக கூப்பிட்டு அன்பாக இதாண்டு கொடுத்து கொண்டு வரோம். இப்போ இந்த வருஷம் 15 நாளும் கொடுக்குறோம் என்னதானம். மற்றது நித்த வெள்ளி கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் போற்றி சொல்லுவின வரவரா போற்றி 33 கோடி தேவர்களுக்கு 33 கோடி தேவர்களுக்கு 33 கோடி தேவர்களுக்கு 18,000 ரிஷிகளுக்கு 18,000 ரிஷிகளுக்கு 18,000 ரிஷிகளுக்கு 41,000 மகான்களுக்கு 41,000 மகான்களுக்கு 41,000 மகான்களுக்கு 18 சித்தர்மாருக்கு 18 சித்தர்மாருக்கு 18 சித்தர்மாருக்கு கரூர் சித்தருக்கு கரூர் சித்தருக்கு கரூர் சித்தருக்கு அண்ணாமலையாருக்கு 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 உண்ணாமுலை அம்மைக்கு உண்ணாமுலை அம்மைக்கு உண்ணாமுலை அம்மைக்கு அன்னபுரணி தாயாருக்கு அன்னபுரணி தாயாருக்கு அன்னபுரணி தாயாருக்கு ஆறுபடை வீடுடையவனுக்கு ஆறுபடை வீடுடையவனுக்கு ஆறுபடை வீடுடையவனுக்கு ஆறுபடை வீடுடையவனுக்கு நல்லூர் கந்தனுக்கு நல்லூர் கந்தனுக்கு நல்லூர் கந்தனுக்கு நல்லூர் கந்தனுக்கு மாவை கந்தனுக்கு மாவை கந்தனுக்கு மாவை கந்தனுக்கு அன்னதான கந்தனுக்கு அன்னதான கந்தனுக்கு சடைச்சாமிகளுக்கு 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 சேட்டன் சாமிகளுக்கு சேட்டன் சாமிகளுக்கு திருப்பாத சாமிகளுக்கு திருப்பாத சாமிகளுக்கு திருப்பாத சாமிகளுக்கு ஜோகானந்த சாமிகளுக்கு ஜோகானந்த சாமிகளுக்கு ஜோகானந்த சாமிகளுக்கு ஜோதிமயான சாமிகளுக்கு ஜோதிமயான சாமிகளுக்கு ஜோதிமயான சாமிகளுக்கு இடைக்காட்டு சித்தருக்கு இடைக்காட்டு சித்தருக்கு சன்னதி வேலனுக்கு சன்னதி வேலனுக்கு அன்னதான கந்தனுக்கு அன்னதான கந்தனுக்கு சன்னதி முருகன் அடியார்களின் பொற்பாதங்களுக்கு முருகன் அடியார்களின் பொற்பாதங்களுக்கு முருகன் அடியார்களின் பொற்பாதங்களுக்கு அரோகரா அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலுமை பூமிசை எண்ணம்பாளிக்கும் மார்கண்டி இம்புற இன்னம்பாளிக்கும் மேப்பிரவியே. அடியார்களே, முருகன் அடியார்களே, இந்த பணியை எங்களிடம் விட்டு சென்ற விசாரண ஐயா, தெய்வேந்திரம் ஐயா, அவர்களின் பாரியார், அவர்களின் ஆத்மா சாந்தியடைய ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு
உணவை அருந்தலாம். முருகனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க. இறைவா நமச்சிவாய அருணாச்சல அண்ணாமலையார். நன்றி ஐயா. அருமையான ஒரு பொழுதிலே இன்றைய தினம் சிறப்புக்குரிய அன்னதான மண்டபத்திலே சிறப்பானதொரு அன்னதானத்திலே நாங்கள் சிறப்பிக்கின்றோம். விசாகம் ஐயாவினவர்களுடைய விசாகரத்னம் ஐயா அவர்களுடைய சிறப்பான இந்த மண்டபம் தேவேந்திரம் ஐயா சிறப்பாக நிர்வகித்து வந்த நிலையிலே சிறப்புக்குரிய பெருமதிப்புக்குரியவர் ஒரு நன்கொடையாளராக எங்களுடைய செல்வச்சன்னதியான் கலாமன்றத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு தெய்வீக அரங்கையே ஆலயத்திற்காக பல லட்சம் ரூபாய் அந்த அரங்கை அமைத்து கொடுத்த ஒரு பெருமகான் என்று சொல்வதை விட சன்னதியானிலே நீண்ட ஒரு அன்பு கொண்ட ஒரு அன்பர். அந்த வகையிலே அவர்களுடைய மடம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கல்யாண மண்டபம் இருக்கிறது. சிறப்பான அன்னதானம் தினம்தோறும் அல்ல, வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பாக, வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பாக இடம்பெறுகிறது. அதே போல முருகப்பெருமானுடைய விசேட தினங்களிலே இங்கே அன்னதானம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதில் விடம் கார்த்திகை திருவிழாவிலேயும் சிறப்பானதொரு நிகழ்வு இடம்பெறுகிறது. எனவே அடியவர்களே, வயிறார சாப்பிடக்கூடிய வகையிலே அன்னதான கந்தன் என்ற பெருமைக்குரிய முருகன் சன்னிதானத்திலே இந்த மண்டபம் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லையில்லாத பணி. கனடா நாட்டில் இருந்தாலும் ஈழத்துக்கு பெற வேண்டும் என்று வருகை தந்து எங்களுடைய பொன்னாலை பஜனை குழுவினரும் உண்மையிலே அவர்களெல்லாம் சிறப்பானவர்களை எல்லாம் தெரிவு செய்து இந்த பணியை சுவனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மைமிக்க ஒரு தலம் செல்வச்சன்னதியான். அந்த செல்வச்சன்னதியான் ஆலயத்திற்கு வடக்கு புறமாக சரஸ்வதி ஆலயம் இருக்கிறது. சரஸ்வதிக்கு ஆலயத்துக்கு அருகிலே இருக்கிற ஒரு அன்னதான மண்டபம் தான் இந்த சிறப்புக்குரிய மண்டபம். எனவே இது அன்னதான சத்திரம் என்று சொல்லலாம். அள்ள அள்ள குறையாது அமலனுக்கே அமுதளித்தவள் அன்னபூரணி. அதே போல பெறுகின்ற அடியவர்கள் சாப்பாடு இல்லை, அன்னதானம் இல்லை என்று போவதில்லை. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அன்னதான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்னும் பணிகளை செய்ய நீங்களும் விரும்பினால் உங்களுடைய திருமண விழாக்கள், உங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், உங்களுடைய உறவினர்களுடைய நினைவு நாள் போன்றவற்றிலெல்லாம் இந்த அன்னதான மண்டபத்திலே நீங்கள் இந்த பணிகளை சுபனவே செய்யலாம். இன்றைக்கு கூட நீர்கொழும்பை சேர்ந்தவர்கள், நீர்கொழும்பை சேர்ந்தவர்கள் என்ன பேர்? நீர்கொழுப்பை சேர்ந்தவர்கள் இந்த உபயத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஜெகநாதன் குடும்பம் அவர்கள் இந்த உபயத்தை ஏற்று இன்றைக்கு சுபனவை செய்திருக்கிறார். அதை நாங்கள் பாராட்டுகிறோம். உண்மையில் அவர்களுக்கெல்லாம் நீர்கொழும்பு எங்கே, யாழ்ப்பாணம் எங்கே சிந்தித்து பாருங்கள். இருந்தாலும் இந்த மடம் சிறப்புக்குரிய மடம் என்பதை அவர்கள் தெரிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்னதான மண்டபம் எதுவும் செல்வச்சன்னதியானிலே சிறப்புக்குரிய மடம் தான். அதிலே 50 வருடத்துக்கு மேலே நீர்கொழும்பில் இருக்கின்ற அருமை பெருமகான், அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்பானவர். இந்த பணியை சோபனவை செய்து கொண்டிருக்கிறார். எல்லை இல்லாத அன்ன சத்திரத்து நாயகன் என்று சொல்லலாம் செல்வச்சன்னதியானை. அள்ள அள்ள குறையாத பணியை இந்த அன்னதான மண்டபம் செய்து கொண்டிருக்கிறது. அதைவிட நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லா இடங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மடத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே தேவாரம் பாடி, நாம சங்கீர்த்தனம் சொல்லி, போற்றி சொல்லி, இந்த சாப்பாட்டு கண்ணம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலம் பாடித்தான் இந்த பணியை சோபனவை செய்கிறார்கள். அவர்களுடைய பணியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் இந்த பணியோடு நீங்களும் இணைய விரும்பினால் இந்த அன்னதான மண்டபத்தினுடைய ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த அன்னதான மண்டபத்திலே உங்களுடைய தானத்திலே சிறந்த கதிரமலை அன்னதான சபையோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சிறப்பான பணியை சுபனவே செய்யலாம் என்று மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் என்றும் இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணையாளர் உங்களில் ஒருவனாய் வலம் பெறுகின்ற அல்வாய் உன்னேசனாகிய நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஓம் நம சிவாய. நாங்கள் கடந்த காலங்களில் இந்த மடத்தில், இந்த மடம் முதல் ஆரம்பத்தில் ஒரு தகர மடம் அப்படின்னு இருந்தது. ஆரம்பித்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த அன்னதானத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மடத்துக்கு பொருத்தமான ஐயா எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த அம்மா ஐயா எல்லாம் மிக சிறந்த ஒத்துழைப்பு தந்தாங்க. எங்களால் அந்த ஒத்துழைப்பின் காரணமாக மிக சிறப்பாக எங்கள் பணியை செய்யக்கூடியதாக இருந்தது. அதுபோல் அவருக்கு சகோதரர் இப்போ புதுசாக பொறுப்படுத்திருக்கிறார். அவர் மிகுந்த ஒரு நல்ல விதமாக ஆரம்பத்தில்
இன்று தான் அறிமுகமாகும் போதே மிக சிறப்பானவற்ற கருத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. எங்கிட்ட இந்த நோக்கம் இதை ஒரு வழிபாடாக நாங்கள் செய்கிறோம். அன்னதானம் என்பது அந்த இன்னொரு தானமாக இருந்தாலும் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லப்படுகிறது. அதில் அந்த உணவை உண்பவர்கள் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் எந்தவித கடுமையான சொற்களையும் பாவிக்க மாட்டோம். மிகவும் அமைதியாக அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தினூடாக நாங்கள் சந்தோஷப்பட பார்க்குறோம். இந்த பணியைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு இந்த எல்லாம் வல்ல சன்னதி முருகன் எங்களுக்கு அருள் பாலிப்பான் என்ற நம்பிக்கையோடு விடைபெறும்.